ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேனியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக போலீசார் வழக்கு பதிந்தனர். இதனை விசாரித்த தேனி சிறப்பு நீதிமன்றம் ராஜ்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார். இது நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக செயல்படவில்லை, வழக்கின் விசாரணையை முறையாக முன்னெடுத்துச் செல்லவில்லை என நீதிபதி காட்டமாக விமர்சனங்களை முன்வைத்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் பரிசோதனை நடந்தது. அவருக்கு ஏற்பட்ட காயங்களை விபத்து பதிவேட்டில் டாக்டர் பதிவு செய்துள்ளார். அது ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் விபத்து பதிவேடு சாட்சிய ஆவணமாக குறியீடு செய்யப்படவில்லை. டாக்டரை விசாரித்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பவில்லை என தெரிய வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இதுபோல் ஏற்கனவே மனு தாக்கல் செய்தார். அதை 2025இல் ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கை முறையாக நடத்தாத அரசு வழக்கறிஞருக்கு எதிராக அரசு குற்றவழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதையடுத்து விசாரணையை கவனக்குறைவாக நடத்த அரசு சிறப்பு வழக்கறிஞரை பணியிலிருந்து நீக்க குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் அரசுக்கு 2025 ஜூலை 7இல் பரிந்துரைத்தார். ஆனால் தமிழக அரசு இதுவரை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்களால் குற்றம் செய்தவர்களை நேரடியாக தண்டிக்க இயலாது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அரசின் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றனர். திறமையான அரசு வழக்கறிஞர்கள் அல்லது சட்ட அலுவலர்களை நியமிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும் கடமை அரசுக்கு உண்டு. அதே சமயம் அரசு வழக்கறிஞர்கள் சட்ட அலுவலர்களை நியமிக்கும் போது அவர்களின் தகுதி அடிப்படையில் நியமிக்கப்படுவதில்லை. ஆட்சியில் உள்ளவர்களுடன் நெருக்கம், விசுவாசத்தின் அடிப்படையில் நியமிப்பது கவலைக்குரிய விஷயம். அரசியல் கட்சிகளுக்கு போஸ்டர் ஒட்டும் நபர்களை கூட அரசு வழக்கறிஞர்களாக பரிந்துரை செய்யப்படுவது நடக்கிறது. இப்படி நியமிக்கப்படுவோரில் பலருக்கும் வழக்குகளை திறம்பட நடத்துவதற்கு தேவையான திறமை, சட்ட நுணுக்க அறிவு இருப்பதில்லை. இதைவிட கவலைக்குரிய அம்சம், சட்ட அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட பின்னரும் கூட வழக்குகளை திறம்பட கையாள தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ள அவர்கள் முயற்சி மேற்கொள்வதில்லை. இதன் விளைவாக வழக்கு தொடுப்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். சட்ட அலுவலர்கள் நியமனம் அரசியல் நோக்கத்திற்காக அமையாமல் தகுதி அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஏற்கனவே ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தேர்வு செய்யும் நடைமுறையில் ஈடுபடும் அரசு துறை செயலர்கள் தகுதியான நபர்களை அடையாளம் காணாமல் அரசின் நிலைப்பாட்டிற்கு துணை போகின்றனர். ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட கொடுமை குறித்த வழக்கில் அநீதி நடந்துள்ளது. அரசியல் நியமனம் மூலம் பதவி பெற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்கு எதிராக எப்படி செயல்படுகின்றனர் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முக்கிய ஆவணமாகிய விபத்து பதிவேடு விபரத்தை கீழமை நீதிமன்றத்தில் மறைத்துள்ளனர். சட்ட அலுவலர் வேண்டுமென்றே அந்த ஆவணத்தை காட்டாமல் தவிர்த்திருக்கிறார். கீழமை நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அடிப்படை அறிவு அவரிடம் இல்லையோ என தோன்றுகிறது. அவரை பதவியில் இருந்து நீக்க பரிந்துரைத்தும் அரசு அதை செய்யவில்லை. இது தகுதியற்ற அந்த நபர் தொடர்ந்து நீடிக்கவும் பிற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து அநீதி இழைக்கவும் மறைமுகமாக வழிவகுத்துள்ளது. குற்றவழக்கு தொடர்புத்துறை இயக்குநரின் பரிந்துரை குறித்து தமிழக உள்துறை செயலர் தேனி கலெக்டர் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். குற்றச்சாட்டுகளின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு குற்றவாளி தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதி உத்தரவிட்டார்.